மதுபான கொள்முதலில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் 3 மதுபான நிறுவனங்களின் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். திமுக எம்பி ஜெகத் ரட்சகனின் அக்கா டிஸ்லரிஸ் மதுபான ஆலையின் சென்னை பாண்டி பஜாரில் உள்ள தலைமை அலுவலகம் மற்றும் காஞ்சிபுரம் வாலாஜாபாத்தை அடுத்துள்ள இளையனாவேலூர் பகுதியில் செயல்பட்டு வரும் மதுபான ஆலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை 1000 விளக்கு கிரீம் சாலையில் உள்ள ஜெயமுருகன் என்பவருக்கு சொந்தமான SNJ மதுபான நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் இடி ரெய்டு நடைபெறுகிறது. சென்னை தியாகராய நகர் வெங்கட் நாராயணா சாலை தணிகாச்சலம் ரோடு சந்திப்பில் உள்ள KALS மதுபான நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திலும் இடி அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இது தவிர சென்னை முழுவதும் மதுக்கடைகள் மற்றும் பார்களுக்கு மதுபானங்களை சப்ளை செய்யும் அம்பத்தூரில் உள்ள டாஸ்மாக் மண்டல மேலாளர் அலுவலகத்திலும் இடி ரெய்டு நடைபெறுகிறது. டாஸ்மாக்கிற்கான மதுபான கொள்முதலில் முறைகேடு நடைபெற்று அதன் மூலம் கிடைத்த பணத்தை கொண்டு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதாக புதிய வழக்கை அமலாக்கத்துறை பதிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வழக்கின் அடிப்படையிலேயே இன்றைய இடி ரெய்டு நடைபெறுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.